எல்லாரும் காஃபி எடுத்துக்கங்க. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த பசங்க என்னதான் தாய் மாமனா கூடவே இருந்து நான் பார்த்துக்கிட்டாலும் கவிதாவை பொறுத்த வரைக்கும் பசுபதி தான் எல்லாமே. தங்கச்சி மேல அவ்வளவு பாசம். நீங்க அக்கம் பக்கத்துல விசாரிங்க, அவங்களே சொல்லுவாங்க. பொண்ணோட அண்ணன் சிவகுருநாதன் கம்பெனில வேலை செய்யறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிக்க என்ன வேண்டியிருக்கு? எங்களுக்கு அது ஒண்ணு போதுமே. நமக்கு போதும். ஆனா நம்ம சொந்தக்காரங்க கிட்டலாம் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது சீர் செஞ்சா தானே நல்லா இருக்கும். உங்க கௌரவத்துக்கு குறைச்சல் வராத அளவுக்கு சீர் செய்வேங்க. இதை நான் நம்பி சொல்லல, எனக்காக இருக்க ஃப்ரெண்ட்ஸை நம்பி சொல்றேன். மச்சான், கவிதா சீர் செய்ய மாட்டேன். ஓகே, தேங்க்ஸ் படி. பசுபதி சார் நீங்களா? சார் என்ன நடக்குது? தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சார் தான் தெரியுமே, உங்க முதலாளி. டேய், நீ என்ன பண்றீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரனா? சரி, அம்மா எங்க? அம்மா நான் உடனடியா பார்க்கணும். அம்மா எங்க? சார் நீங்க உள்ள வாங்க, சொல்றேன். சார் நீங்க தானே? என்னங்க நடக்குதுங்க? தெரியலையே. பாத்தீங்களா, பசுபதிக்கு அவங்க மாமா அம்மா இல்லைங்கிறாரு. அவங்க பாஸ் வந்து அம்மா எங்கன்னு கேட்குறாரு. தெளிவா பாயிண்ட் பிடிச்சி நீங்க தான் கேள்வியை கேட்கணும். சார் டெல்லி எப்படி சார் இருந்தது? முன்ன விட மோசமா இருக்குப்பா. சார் காந்தி சமாதி, இந்திரா காந்தி வீடுலாம் போனீங்களா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்க அம்மாவை பார்க்கணும், கூப்பிடு. சார் அம்மா வீட்டில் இல்லை சார். தெரியுமே, வீட்டுல இல்லைன்னு தெரியும். எங்க போயிருக்காங்க? அம்மா சார், அம்மா கோயில் போயிருக்காங்க. கோயிலுக்கு? எஸ். ஏன்? இது வீட்டுல மங்களகரமா ஒரு விஷயம் நடக்கும்போது இருக்க வேணாம கோயிலுக்கு போறாங்க. இது உனக்கு எப்படி தெரியும்? ஏப்பா என்கிட்ட சொன்னில, அது அவர்கிட்ட சொல்றது உனக்கு என்ன வெக்கம்? ஆமா சார், நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட. அம்மா கோயில் போயிருக்காங்க. இந்த கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்க சிவன் கோயில் சார். சிவன் பக்கத்துல சிவா சிவன் கோயில். நீ உன் வேலையை பாரு. டேய் வாடா, கோயில் போயிட்டு சார். வாடா சார். நீங்க கோயில் போறதுக்குள்ள அம்மா இங்க வந்துட்டாங்கன்னா எப்படி சார்? இப்ப நீங்க வரும்போது அம்மா கோயிலுக்கு போலியா, அது மாதிரி தான் சார். ஓஹோ, வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க சார். வந்து தானே நிச்சயமா. ஒண்ணு பண்ணு, நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். சார் நீங்க வெயிட் பண்றேன்ப்பா. வரல, எனக்கு நிறைய டைம் இருக்கு. நீ வேலையை பாரு. சார் பாத்துங்க. ஓ டேய், நீ எங்க? கொளுத்தி போட்டாச்சு, இப்ப ஃபயர் ஆயிடும். நீங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசி நல்ல முடிவெடுங்க, அப்புறம் லெட்டர் போடுங்க. தேங்க்யூ. என்னப்பா அது? நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீ சொல்ற? சார் யார் டைலாக் பேசுறது முக்கியம் இல்ல சார், கரெக்டான டைலாக் பேசுறது தான் முக்கியம். தயவுசெய்து புரிஞ்சுங்க, கிளம்புங்க ப்ளீஸ். தம்பி, நீ அம்மா இல்லன்னு சொன்ன, அவர் அம்மாவை கூப்பிடுங்கிறாரு. என்ன நடக்குதுங்க? அதுவா, போன மாசம் அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுல இருந்து அவருக்கு அம்மா பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்படிதான் திடீர்னு எல்லா ஸ்டாஃப் வீட்டுக்கு வந்து அம்மா எங்கன்னு கேட்பாரு. நான் மட்டும் அம்மா இல்லன்னு சொன்னு வச்சுங்களேன், ட்ரெஸ்ஸை கீச்சிருவாரு. அவர் ட்ரெஸ் இல்ல, உங்க ட்ரெஸ். நீங்க வேற பொண்ணு பார்க்க நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. உங்க நல்லது தான் சொல்றேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க ப்ளீஸ். கிளம்புங்க மனோ. மச்சி சாமுந்திரிக்கா பட்டு நல்லா இருக்கு, கீச்சிராதீங்க ப்ளீஸ். நல்ல வழியை காட்டு. இந்த சீட்டிங்க்கு செக்ஷன் 420 தானே? ஆமா. என்ன தண்டனை கிடைக்கும்? ஜட்ஜா எவ்வளவு பெரிய தண்டனை சார். கவிதா எனக்கு மட்டுமா சார் தங்கச்சி? அவனுக்கு தான் தங்கச்சி. இன்னி கூட கந்த வீட்டுல இல்ல. மூத்த பையனா பிறந்த பெரிய தண்டனை சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா எங்க? சார் வாங்க, நம்மளே கோயில் போய் பார்த்து வந்துருவோம். அவங்க எங்க வருவாங்கன்னு சொன்னேன் சார். சம்டைம்ஸ் அவங்களுக்கு பக்தி முத்திருச்சுன்னா மெடிடேஷன்ல உட்காந்துருவாங்க. நீங்க சார் வெயிட் பண்றீங்க, நம்மளே போயிடலாம். நீ வாயா போலாம். நான் எதுக்குப்பா? எனக்கு ஒரு முக்கியமான கிளையண்ட்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஆமா சார், அவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரரு. அவருக்கே சார் சிவன் கோயில். அவர் தேர்ட் பர்சன் சார். நம்ம ஃபேமிலி நம்மளே பார்த்துக்கலாம். வாங்க வா பாத்துக்கலாம். ஆமா, தேர்ட் பர்சன் சும்மா சொன்னேன், தயவுசெய்து அரேஞ்ச் பண்ணு. எப்ப பார்த்தாலும் இந்த ரெஸ்டாரன்ட்க்கு கூட்டிட்டு வர தெரியாதா? கவிதை என் ஃப்ரெண்டோட ஹோட்டலியா? இங்க நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் உண்டு. டேய் மனோ, வாடா, என்ன சாப்பிடுற? வழக்கமா என்ன சாப்பிடுவோன்னு அதெல்லாம் எடுத்துட்டு வா. நீ அந்த கடைசி டேபிள்ல உட்கார்றா, நான் எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன். ஓகே ஓகேடா. ஒரு சாதாரண பேரர் உன்னை வாட போடாங்கறான். உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்கு. என்னது வேலையை விட்டு தூக்குறது அவனை? நான் சொன்ன ஃப்ரெண்டே அவன்தான். 10 ஐட்டம் சாப்பிட்டாலும் 2 காப்பிக்கு மட்டும்தான் பில் போடுவான். மேடம் 2 தயிர் வடை. எனக்கு தயிர் வடை வேண்டாம். அப்ப ஒண்ணு கொடுங்க. ஓகே மேடம். ஹே, லவ் பண்றியா? எப்ப ஒரு பொண்ணு தயிர் வடை வேண்டான்னு சொல்றாலோ அப்பவே அவ லவ்ல விழுந்துட்டான்னு அர்த்தம். ஆமா, பாட்டு யாரு? நம்ம கராத்தே மாஸ்டர் தானே. ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, நீயா இல்ல அவரா? இன்னும் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணல. அவர் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணோம், நீ ஏன் வெயிட் பண்ற? நீ சொல்லிட்டான்ல. சொல்ல போறேன் ஒரு சின்ன டெஸ்ட்க்கு அப்புறம். என்ன டெஸ்ட்? வர டியூஸ்டே என்னோட பர்த்டே. அன்னைக்கு அவர் நேர்ல வந்து எனக்கு பர்த்டே விஷ் சொல்லணும். சொல்லிட்டா நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். இது என்ன பெரிய விஷயம்? அவர் ஈஸியா வந்து சொல்லிடுவாரே. அதான் இல்ல, செவ்வாய்க்கிழமை துபாய்ல நேஷனல் ஹாலிடே, ரொம்ப கிராண்டா இருக்கும். கிருத்திகா ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நாளைக்கே கிளம்பி துபாய்க்கு போறேன். வரத்துக்கு 1 வீக் ஆகும்.
நான் இந்தியால இல்லங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. தேடி பிடிச்சு வந்தாருன்னா ஏன் அளவுக்கு அவரும் லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். இல்லனா டைம் பாஸ்க்கு பழகுறாருன்னு நினைச்சு விட்டுடுவேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி கண்டுபிடிச்சி சொல்றேன்னு பாரு. எப்படி? ஹே, மாஸ்டர் வந்துட்டாரு. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஜானு. ஹாய். ஹாய். அதுக்குள்ள எனக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்களா? குட். ஐயோ கவிதா, உங்க அண்ணன் பாத்திர போறே வரதுக்கு. மாஸ்டர், தயிர் வடை. ஓ, தேங்க் யூ. அவர் மட்டும் தயிர் வடை சாப்பிடல, உன்னை லவ் பண்றது கன்ஃபார்ம். எனக்கு தயிர் வடை வேண்டாம். நான் தயிர் வடை தானே வேணான்னேன். அதுக்கே இவ்வளவு ஹாப்பி ரியாக்ஷன்? நதிங். மாஸ்டர், பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு தயிர் வடை பிடிக்காதா? என் லைஃப்ல இது ஒரு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு தடவை தயிர் வடை சாப்பிட்டதே இல்லை. இது ப்ரூஸ்லி மேல சத்தியம். ஒரு புளுத்து போன வடைக்கு புருசுலி வரைக்கும் இழுக்கிறியாம் பாரு பரதேசி. கமான் மாஸ்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். தெரியும். வர டியூஸ்டே உன் பர்த்டே தானே? மாஸ்டர், எப்படி தெரியும்? எப்போ ஃபேஸ்புக் வந்ததோ அப்பயே எல்லாரும் பத்தி ஹிஸ்டரி அதுல இருக்கு. டெஃபினட்டா ஒரு நல்ல கிஃப்டோட சர்ப்ரைஸா வந்து பார்க்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த கடைசி டேபிள் உட்கார்ந்து வர பாத்தீங்களா? பார்க்கலையே. ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாம போறவன் இல்லையே. சார் ஒரு நிமிஷம். ஆ? 3 கடாய் சிக்கன் 2 ஃபுல்கா. சார் போங்க. என்ன தேடுறீங்க? இல்ல இவ்வளவு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற ஒரே ஆளு இந்த சிட்டிலேயே மனோ, என் ஃப்ரெண்டு. அவன் வந்திருக்கானான்னு பாக்குறேன். என்ன இவ்ளோ க்ளோஸா உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிற ஃப்ரெண்டுக்கு தெரியாம அவன் தங்கச்சியவே லவ் பண்ணி நட்புக்கு துரோகம் பண்றோங்கிற ஃபீலிங்கா? அட நீ வேற, கை கேட்டின கடையை சிக்கனை வாய் கேட்டாமாக்கிட்டேன். அந்த பண்ணாட அந்த ஃபீலிங்குமா. நான் தான் அவன் கிட்ட இருந்து லவ் மறைச்சேன்னு பார்த்தா அவனும் என்கிட்ட இருந்து லவ் மறைச்சு வச்சிருக்கான். அழுத்தக்காரன். ஆமா ஆமா, சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு சூப்பர் ஃபிகர் கிடைச்சு கூட அவன் மறைச்சு வச்சிருக்கான் பாரு. அவன் அழுத்த கரண்டியா சிம்மிச்சிக்காயா. தாத்தா, எங்க அம்மா பாத்தீங்களா தாத்தா? பாக்கலடா கண்ணா. அங்கிள், நீங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? அக்காவை அன்கிள் ஐஸ் பை விளையாடுறோம். நைஸ் பைல கோ கோ கோ. ஏய், இந்த வயசுல ஐஸ் பால் அறிவில்ல? ஓவரா பேசாத குரா பசிக்குது. சோ லவ் வந்தோம்னா தயிர் வடை விட்டீங்க. ஓ அப்படியா தம்பி? ஏன் பாடுற? இங்க ஒரு கராத்தே மாஸ்டர் இருக்கும்போது குழந்தைகிட்ட இருந்து ஆப்பிள் திருடினவன் எவன்டா? ராஸ்கல். ஐயோ அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். ஜனனி, அனியா எங்க நடந்தாலும் தட்டி கேப்பேன்னு தெரியல. இது வந்துடுறேன். மிஸ்டர், என் குழந்தை சத்த தரல. ஏய், நீ ஏன் நில்லு. நீ அண்ணனா தம்பியா? டவுட்டா இருக்கே. நீ என்ன சொல்றது? நானே பார்த்து விடுறேன். பூனைக்கண்ணே, தம்பி ஏதா? நீ கந்தன் தானே? ஆமாங்க, நான் கந்தன் தான். ஐயோ, எப்படி இது? சிவகுருநாதன் சார் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை. அண்ணனும் தம்பியும் இப்படி அச்சு அசல் ஒரே மாதிரி உரிச்சு வச்சுட்டு பரப்பேளா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? என்னடிமா? அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? யாரும் தோப்பனார்? அவர் என்ன சொல்லணும்? இப்பதானே சிவகுருநாதன் ஏதோ சொன்னாருன்னு சொன்னீங்க. சிவகுருநாதன் சார் பொண்ணா நீ? டேய், அங்க அண்ணன் அப்பாவுடைய கம்பெனியை பார்த்துட்டு இருக்கான். இங்க தம்பி அவருடைய பொண்ணுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கியா? வரேன் நீ வரேன். என் ஒண்ணு விட்ட தம்பிக்கு கல்யாணம். நான் தானே நாத்தனார் முடிச்சு போடணும். அதான் போயிட்டு இருக்கேன். இத பாருடிமா, இந்த மேட்டர்லாம் உன் தோப்பனாருக்கு தெரியாம பாத்துக்கோ. நல்ல மனுஷன், தாங்க மாட்டார். எப்படியா என்ஜாய்? மேடம், பையனை கூட்டி. எந்த பையன்? ஐயோ ஆமா, மறந்துட்டேன். ஒரு ஆப்பிள். ஆப்பிளா? வருஷத்துல இருந்து எடுத்து கொடுத்த